ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சி லக்கோனார் பயிற்சி வினாக்களை வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம உவேசா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பற்றின நம்ம பயிற்சி வினாக்களை வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா ரீசன்ட் வீடியோஸில் இருக்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா வந்து தமிழ் அறிஞர்கள் பயிற்சி வினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் வந்து எல்லா தமிழ் அறிஞர்கள் வீடியோஸும் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிடுவேன். நீங்கள் ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களாக படிச்சுட்டு அதில் இருக்க வீடியோ பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் ரெகுலராக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், சி லக்கோவனார் வந்து எங்கு பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வாய்மேடு, வாய்மேடுன்னு சொல்லுவாங்க, வாய்மை மேடுன்னு கூட சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், அங்கே தான் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சி லக்குவனார் அவர்களுக்கு லக்குவன் என்று பெயரிட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சி லக்குவனார் அவர்களுக்கு லக்குவன் என்று பெயரிட்டவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். சரிங்களா? ஸோ இவருடைய இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். யாருக்காச்சும் இந்த பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் வேணும்னாலும் நீங்கள் டெலகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், பழந்தமிழ் என்னும் வார இதழை நடத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி லக்கோனார். அவர் நடத்தின இதழ் வந்து பார்த்துக்கோங்க, பழந்தமிழ். அடுத்து பாருங்கள், ஸோ 1965ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றதற்காக கைது செய்யப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்ட அறிஞர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி லக்கோனார். ஸோ பார்த்துக்கோங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து அவர் கலந்துருக்காரு. அடுத்து பாருங்கள், சி லக்கோனார் அவர்கள் தொல்காப்பியத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். தொல்காப்பியத்துக்கும் லக்கோனாருக்கும் நிறைய லிங்க் வந்து இருக்குது. ஸோ நல்லா வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? சி லக்கோனார் அவர்கள் தொல்காப்பியத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு. அடுத்து பாருங்கள், சி லக்கோனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆறாவதுக்கு பார்த்தீங்கன்னா செந்தமிழ். அடுத்து பாருங்கள், ஸோ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இது இந்த தொல்காப்பியத்தை வந்து சி லக்கோனார் எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஸோ ஐ திங்க் வந்து ஆங்கிலமும் வரும்னு நினைக்கிறேன், ஆங்கிலம் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த கொஷினுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ 7வது கொஷின் வந்து பாருங்கள், தமிழ்நாட்டில் எங்கும் காணினும் தமிழே இருக்க வேண்டும் என்று முழங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 7வதுக்கு பார்த்தீங்கன்னா சி லக்கோனார். அடுத்து பாருங்கள், சி லக்கோனார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சி லக்கோனார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 8வதுக்கு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை போர். அடுத்து பாருங்கள், சி லக்கோனார் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 9வதுக்கு பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அங்கே தான் பார்த்தீங்கன்னா தமிழ்துறை தலைவராக வந்து இருந்திருக்கார். தமிழ்துறை தலைவர்னா அது அச்சோடியாக வந்து இருந்திருக்கார். ஸோ அடுத்து பாருங்கள், சி லக்கோனார் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டாம் நக்கீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்கால நக்கீரர், இரண்டாம் நக்கீரர் எல்லாமே பார்த்திங்கன்னா சி லக்கோனார் தான். சரிங்களா? ஸோ பன்மொழி புலவர்னு யாரை சொல்லுவோம்? நம்ம தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவரை வந்து நம்ம சொல்லுவோம். தமிழ் தாத்தா வந்து உவேசாவை வந்து நம்ம சொல்லுவோம். மொழி நாயர் வந்து தேவிநேய பாவனார் வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், சி லக்கோனார் அவர்கள் எந்த ஊரில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு மாநாட்டிற்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா திருச்சி. அடுத்து பாருங்கள், சி லக்கோனார் எழுதிய தொல்காப்பிய ஆராய்ச்சி என்ற ஆய்வு நூலை வெளியிட்ட பல்கலைக்கழகம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். ஸோ தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ், இந்த ஆய்வு நூலை வந்து எழுதுனது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நமக்கு தொல்காப்பியனாலே வந்து நமக்கு லக்கோனார் வந்து நமக்கு ஞாபகம் வந்துடணும். அடுத்து பாருங்கள், குறள் நெறி என்ற இதழை லக்கோனார் எந்த நோக்கத்திற்காக தொடங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா திருக்குறளை உலகெங்கும் பரப்ப. அடுத்து பாருங்கள், லக்கோனார் அவர்கள் யாருடைய தலைமையில் தமிழ் காப்பு படையை தொடங்கி சென்னை நோக்கி பேரணி நடத்தினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 14வதுக்கு பார்த்திங்கன்னா அவரே தான் வந்து தலைமை தாங்கியிருப்பாராம். ஸோ அடுத்து பாருங்கள், லக்கோனார் எழுதிய நாடக நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லக்கோனார் எழுதிய நாடக நூல். ஸோ 15வதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எழிலரசி. அடுத்து பாருங்கள், லக்கோனார் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்ற போது யாருடைய மாணவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லக்கோனார் அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்ற போது யாருடைய மாணவராக இருந்தார்? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆ மற்றும் இ சோமசுந்தர பாரதியார், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாமு வெங்கடசாமி நாட்டார், இவங்க 2 பேர்கிட்ட இருந்து தான் வந்து லக்கோனார் அவர்கள் வந்து தமிழ் வந்து படிச்சிருப்பார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், தொழிலாளருக்கென தனி சங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி லக்கோனார் தொடங்கிய சங்கம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொழிலாளர்களுக்கு தனிச்சங்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி லக்கோனார் தொடங்கிய சங்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 17வதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு தொழிலாளர் சங்கம், இதுதான் பார்த்திங்கன்னா லக்கோனார் வந்து தொடங்கியிருக்காரு, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், லக்கோனார் அவர்கள் எந்த ஊரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை நிறுவினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திருவள்ளுவர் தவச்சாலை லக்கோனார் வந்து எங்கே நிறுவினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 18வதுக்கு பார்த்திங்கன்னா மதுரை. அடுத்து பாருங்கள், லக்கோனார் முதலில் எழுதிய ஆய்வு நூல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லக்கோனார் எழுதிய ஆய்வு நூல் ஃபஸ்ட்டு வந்து எந்த ஆய்வு நூல் வந்து அவர் வந்து எழுதினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 19வதுக்கு பார்த்திங்கன்னா இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல். அடுத்து பாருங்கள், தமிழை வடமொழி சொற்கள் கலவாமல் எழுத வேண்டும் என்ற தனித்தமிழ் கொள்கையில் யாருடைய அடிச்சுவட்டை இலக்குவனார் பின்பற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 20வதுக்கு பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள். அடுத்து பாருங்கள், லக்கோனார் அவர்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பின் தந்தை என்று போற்றப்படும் அளவிற்கு புகழ் பெற்றவர். அவர் மொழிபெயர்த்த தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் நூலின் தனி சிறப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மூல நூல், ஆங்கில மொழிபெயர்ப்பு மற்றும் விரிவான ஆராய்ச்சி விளக்கங்கள் வந்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, அவன் உணர்வில் கலந்திருப்பான் என்று லக்கோனார் அடிக்கடி குறிப்பிடுவது யாருடைய வரிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது சொன்னது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 22வதுக்கு பார்த்திங்கன்னா பாரதிதாசன், அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், லக்கோனார் அவர்கள் எந்த இதழின் ஆசிரியராக பணியாற்றிய போது தமிழ் மானம் காக்க குரல் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 23வதுக்கு பார்த்திங்கன்னா குறள் நெறி. அடுத்து பாருங்கள், லக்கோனார் அவர்கள் தம் பெயரை லட்சுமணன் என்பதிலிருந்து லக்குவன் என மாற்றிக்கொண்டார். இதில் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சின்னப்பன் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா லக்கோனாருடைய தந்தையுடைய பெயர் தான் பார்த்திங்கன்னா சின்னப்பன். அடுத்து பாருங்கள், தமிழகத்தின் 2வது நக்கீரர் என லக்கோனாரை புகழ்ந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழறிஞர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா லக்கோனார் வந்து தமிழகத்தின் 2வது நக்கீரர் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இந்த 25 கொஷின்ஸ்க்கு வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து இது வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.